ஆமென். ஆமென். இன்றைக்கு இன்றைக்கு பகுதிக்குள்ள போவதற்கு முன்பாக ஒரு ஒரு சிறிய காரியத்தை சொல்லிவிட்டு போகலான்னு நினைக்கிறேன். There are many ways to study the Bible, but one way is the most supreme. வேதத்தை பல விதங்களிலே நாம் வாசிக்கலாம், தியானிக்கலாம். ஆனால் அதில் ஒரு வழி மிகவும் உன்னதமானது. அது என்னவென்றால், நமக்கு முன்பாக இருக்கிற வேதத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரிண்ட்ல புத்தகத்தில் இருக்கிறதாக கருதி, உண்மைதான் வேதம் என்பது தேவனுடைய சித்தம். ஆனால் வேத வார்த்தைகள் என்பது தேவனுடைய சித்தம் மாத்திரமல்ல, அது உண்மைதான். தேவனுடைய ஜீவனும் தேவனுடைய வல்லமையும் அங்கே இருக்குது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாம்சமாக வந்த வார்த்தை என்று நம்ம பார்க்கிறோம். வார்த்தை மாம்சமாகி. அதனால இந்த வேத வசனத்தை நான் உள்ளார்ந்த ஒரு வைராக்கியத்தோடு, தீர்மானத்தோடு, உறுதியோடு வாயில் அதிகமாய் வாசித்தாலும் கூட அந்த வசனம் எனக்கு ஜீவனாக, சுகமாக, ஆரோக்கியமாக, வல்லமையாக, ஆசீர்வாதமாக என் பாதைக்கு வெளிச்சமாக மாறுகிறது. இட் ரியலி டஸ். வேத வசனம் அப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு மாறுகிறது. குழப்பங்கள் வேத வசனத்தை பார்க்கும்போது விலகி தேவனுடைய வழிகாட்டுதல் அதற்கு பதிலாக வருகிறது. எல்லா விதமான கயாஸ், எல்லா விதமான குழப்பங்களும் நம்மை விட்டு விலகி அதற்கு பதிலாக நதியை போன்ற சமாதானம் வசனம் மூலமாக வருகிறது. வியாதிகள் விலகி ஆரோக்கியமும் பலமும் நமக்குள்ளே வருகிறது. சுயநல மனப்பாங்கு விலகி அதில் இருந்த இடத்துல அகாப்பே அன்பு வருகிறது. சந்தேகங்கள், கிளேசங்கள், பயங்கள், கவலைகள் இவைகளெல்லாம் நீங்கி அதற்கு பதிலாக வசனத்தின் மூலமாய் விசுவாசம், தைரியம், சந்தோஷம், நம்பிக்கை இவைகள் நமக்கு வருகிறது. ஆமேன், ஆமேன். இப்படிப்பட்ட ஒரு வழியில தான் நீங்களும் நானும் தேவனுடைய வசனத்தை, வார்த்தையை அணுக வேண்டும். நாம் போகிற வாக்குல துரிதமாக ஏதோ இன்றைக்கு வாசித்து விட்டேன் என்று ஒரு செக் பாக்ஸ், இதை செய்து விட்டேன் என்று நான் அதை செய்யும் போது அந்த பழக்கத்துக்குள்ளேயே நான் போக ஆரம்பித்து விடுவேன். நான் அப்படி செய்வதனால தேவ வசனம் மதிப்பு குறைவதில்லை. ஏனென்றால் வேறு யாரும் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனும் ஒரு மனுஷியும் தேவனுடைய வசனத்தை நம்பாவிட்டாலும் கூட அவருடைய வசனம் எப்பொழுதும் உண்மைதான். ரோமர் 3:3 வசனம் 4 வசனம் இப்படி சொல்லுது, சிலர் விசுவாசிக்காமல் போனாலும் என்ன, அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை ஒன்றுமில்லாமல் ஆக்குமா? அப்படி ஆக்காது. நீர் உம்முடைய வசனங்களில் நீதிமானாக விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றியடைவும் இப்படியானது என்று எழுதியிருக்கிறபடியே தேவனே சத்தியவான் என்றும் எந்த மனிதனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. பட் when I trust his word, it is for my good. நான் தேவனுடைய வசனத்தை நம்பும் போது, சார்ந்திருக்கும் போது அது எனக்கு நன்மையாகிறது. அதை சார்ந்திருக்கும் போது அது பரலோகத்துக்கும் நரலோகத்துக்கும் நான் தேவனை சார்ந்திருக்கிறேன் என்று அறிக்கை செய்கிறது. நான் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆவிக்குரிய தெய்வீக வல்லமை என்னுடைய எல்லா பலவீன பகுதிகளிலும், தேவையின் பகுதிகளிலும் சூப்பர் நேச்சுரலாக எனக்கு அருளப்படுகிறது இந்த வல்லமை. நீங்களும் நானும் தேவனுடைய வசனத்தை தியானிக்கும் போது நாம் நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே மறுரூபமாகுவதை எதிர்பார்க்க வேண்டும். நம்மை சுற்றி இருக்கிற எதிர்மாறாக இருக்கிற சூழ்நிலைகள் மறுரூபமாக வேண்டும் என்றும் எதிர்பார்க்க வேண்டும். I must expect, I should not be surprised. இந்த காரியங்கள் மறுரூபமாக வேண்டும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக வேண்டும் என்பதை நான் எதிர்பார்க்க வேண்டும். அது நடக்கும்போது நான் ஆச்சரியப்படக்கூடாது. அது நடக்கும்போது நாம் மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு நன்றியினால் நிறைந்திருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாற்றம் வரும்போது நாம் ஆச்சரியப்பட்டால் அது நம்முடைய விசுவாசத்தை குறித்து ஏதோ சொல்லுகிறது. வேதம் மனுஷனை மாற்றும், சூழ்நிலையை மாற்றும், தேசங்களை மாற்றும். அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு தியானிப்பது தான் அதுவே வசனத்தை தியானிக்கிற ஒரே வழி என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். தட் இஸ் த ஒன்லி வே டு ஸ்டடி த பைபிள். ஆமேன். இன்றைக்கு நாம் தொடர்ந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய அறிவை, நம்முடைய வெளிச்சத்தை, நமக்கு இருக்கிற வெளிப்பாடுகளை அவருடைய ராஜ்யத்தை குறித்தும் அதில்
நுழைவதும் அதிலே வாழ்வதும் அதனுடைய அர்த்தம் என்பதை குறித்து இங்கேயே இப்பொழுதே நம்ம நாட்களிலே நம்ம இருக்கிற இடத்திலேயே நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நுழைந்து வாழ்வது என்றால் என்ன என்பதை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதை நாம் இந்த உலகத்திலேயே மிகவும் உன்னதமான ஒரு பிரசங்கத்தை வைத்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து போன வாரத்தில் பார்த்தோம், நியாயப்பிரமாணத்தை முறிக்க வரவில்லை, அதை நிறைவேற்ற வந்தார். அதில் இருக்கிற ஒவ்வொரு சிறு உறுப்பையும் கூட நிறைவேற்ற வந்தார். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது தேவனுடைய நியாயப்பிரமாணம் என்பது நம்முடைய இருதயத்தில் இருக்கிற உள்ளான இருதயத்தில் இருக்கிற நினைவுகளோடு அது சீர்பொருந்துகிறது, அது கவனிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தை சடங்காக சம்பிரதாயமாக ஒரு சட்டமாக வைத்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த நாட்களில் இருந்த வெளிச்சம் அவ்வளவுதான். அவர்களுக்கு அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அந்த கிருபையான போதனை அவர்களிடத்தில் இல்லை. ஆனால் உங்களுக்கு எனக்கு இருக்குது. அதனால இந்த நாட்களிலே எனக்கும் உங்களுக்கும் இந்த தேவ நியாய பிரமாணத்தை ஆழமாக ஒரு உன்னதமான லெவல்ல கீழ்ப்படிய புரிந்து கொள்ள இல்லாமல் இருப்பதற்கு நமக்கு எந்த சாக்கு போக்கும் இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவே நமக்கு போதிக்கிறார். இந்த நாட்டிலேயும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது போல இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கும்போது மிகவும் அதிக தரத்தை, எக்ஸாக்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், அவர் எதிர்பார்க்கிற தரம் மிகவும் மிகவும் அதிகமாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கும்போது நம்மள பல பேருக்கு ஒன்று பயம் வருகிறது. அந்த பயத்தினால இந்த பகுதிகளை வேகமாக பார்த்துவிட்டு உள்ளுக்குள்ளே நினச்சிக்குவோம், இதெல்லாம் யார் கீழ்ப்படிய முடியும்னு. ஆனால் இந்த தேவ நீதி, அதாவது நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற தேவனுடைய எதிர்பார்ப்புகள், த ஹை ஸ்டாண்டர்ட்ஸ், அவர் எதிர்பார்க்கிற உயரமான உன்னதமான தரங்கள் ஏதோ இயேசு கிறிஸ்து புதிதாக ஆரம்பித்ததில்லை. அந்த எதிர்பார்ப்புகள் தேவனிடத்திலிருந்து எப்பொழுதுமே இருந்தது. ஆனால் இவைகளை பகிர்ந்து கொண்ட, போதித்த எவ்வளவு பெரிய ஆட்களாக இருக்கலாம், மோசையோ, எல்லாருமே மனிதர்கள். இந்த தேவ மனிதர்கள் பழைய ஏற்பாட்டில் இருந்தவங்க கூட அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அதே அதிகாரம் இல்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பாவமே செய்யாத, பாவமே இல்லாத ஒரு மனுஷனாக வாழ்ந்து இந்த உன்னதமான இந்த நியாயப்பிரமாணத்தின் ஆழமான தரங்களை, ஆழமான எதிர்பார்ப்புகளை அவர் கற்றுக்கொண்டு, அவர் கீழ்ப்படிந்து அவர் போதிக்கிறார். அதனால்தான் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து போதிக்கிற இந்த உன்னத தரத்துக்கு நம்ம முதலாவதாக ஆமேன் என்று சொல்ல வேண்டும். இந்த ஆமேன் என்று சொல்லுவது ஏதோ தலையில புரிந்ததுனால அல்ல, தலையில ஒத்துக்கொள்வதனால அல்ல, மூளையில. இது ஆவிக்குரிய ஒரு ஆமேன். ஏனென்றால் நான் இந்த ஆமேன் சொல்லும்போது எனக்கு தெரியுது, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் எல்லாவற்றையும் முடித்து நமக்கு அவருடைய நீதியை தரித்திருக்கிறதுனால என்னால ஆமேன் என்று சொல்ல முடியும். அது இல்லை என்றால் நிச்சயமாக அவர் நம்ம வாயில ஆமேன் சொல்லிட்டு போயிடலாம், ஆனால் நம்ம நினைவுகளிலும் செயல்களிலும் அதை நிறைவேற்ற முடியாது. அதனால இந்த ஒரு அறிவோட இந்த மத்தேயு 5க்கு திருப்புவோம், 27லேருந்து 30 வரைக்கும். விபச்சாரம் செய்யாதிருப்பதாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்திலே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உன் வலது கண் உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவாமல் உனக்கு நலமாயிருக்கும். உன் வலது கை உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவாமதற்கு உனக்கு நலமாயிருக்கும். தப்பா சொல்றீங்க, கெட்டு போவது உனக்கு நலமாக இருக்கும். நம்ம விபச்சாரம் செய்யவில்லை, ஏனென்றால் ஒரு விபச்சார படுக்கைக்கு நம்ம போகல, அதனால விபச்சாரம் செய்யல என்று நம்ம நினைக்கிறோமா? ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய இருதயம் இந்த இச்சையினாலே முதலாவது கரைப்பட்டு பாழாக்கப்படுவது, நம்ம சரீரம் பாழாக்கப்படுவதை விட வேகமாக இருதயம் பாழாக்கப்படும், இருதயம் கரைப்பட்டு விடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு நாம் விட்டு கொடுக்கும்போது,
நம்முடைய இதயத்தையும் நம்முடைய மனதையும் விட்டு கொடுக்கும்போது அது சீக்கிரமாய் ஒரு கிரியையாக மாறுகிறது. நமக்கு இந்த இதயத்தில் இருக்கிற இச்சை, சிந்தனையில் இச்சை நடவடிக்கையாய் மாறுவதற்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் தான் தேவை. அதனால இந்த சாக்கு போக்கு காரண காரியம்லாம் சொல்லும்போது இப்படியே கீழே போகிறோம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, முளையிலேயே கிள்ளி எடுத்துரு. ஸ்டாப் அட் த ரூட். இந்த வேர் விடும்போதே, வேர் ஆரம்பிக்குது பாருங்க, அதான் சொல்லுவாங்க தமிழ்ல, முளையிலேயே கிள்ளி எறிஞ்சிருங்க. ஜஸ்ட் வெளியே வரும்போதே நிறுத்திடு. இந்த பாதையில, இந்த விபச்சாரத்தின் பாதையில, வேசித்தனத்தின் பாதையில, ஆபாசத்தின் பாதையில உன்னை என்னையும் அழைத்து செல்லுகிற எந்த ஒரு காரியத்தை குறித்தும் இரக்கமே இல்லாமல் மிகவும் ரூத்லெஸ்ஸாக வன்முறையோடு இருன்னு சொல்றார். இதை பரிசுத்தாவியானவர், நமக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியன் நிச்சயமாய் இதை நமக்கு காட்டுகிறார். உடனடியாக அந்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிங்க. அவரை அப்படியே உதாசீனப்படுத்தாதீங்க. பரிசுத்தாவியன் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால இந்த காரியம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு உணர்த்துவார். நமக்கு அந்த சமாதானம் போயிடும், அபிஷேகம் குறைஞ்சிரும், வசனத்தை ஃபோக்கஸ் பண்ண முடியாது, ஐக்கியத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஆராதனை பாடலை கேட்க முடியாது. இப்படி ஆரம்பிக்கும் போதே ஆவியானவர் நிறைய டிஸ்டர்பன்ஸை கொடுப்பார். சமாதானம் போயிடும். உடனே கேட்டால் நல்லது, உடனே கேட்டால் நல்லது. இன்னொரு காரியம் நான் கொஞ்ச நாட்களாக கற்றுக்கொண்டிருக்கேன். மெதுவாக ரேமா வார்த்தையாக எனக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. என்னென்றால், ஆசீர்வாதங்களும் சரி, சாபங்களும் சரி, அல்லது கிருபையோ, என் வாழ்க்கையில் இருக்க விலங்குகளோ, சங்கிலிகளோ எப்படி என் வாழ்க்கையில் போகுதுன்னா, அது என் இருதயத்தில் இருக்கிற நினைவுகளை வைத்து தான் நடக்குது. ஏனென்றால், இருதயத்தில் என்ன நடக்குதோ பாருங்க, நம்ம எல்லாரும் ஒரு பரிசுத்தவானுக்கு போல இப்போ இருக்கிறோம். இங்கே இருக்கிற எல்லாரும் எல்லாம் பைபிள் ஸ்டடிக்கு வந்து நல்லா இருக்கிறோம். ஆனால் நம்ம உள்ளுக்குள்ளே என்ன ஓடுதுன்னு ஆண்டவருக்கு தெரியாது. நம்ம ஒவ்வொருவரும் விதவிதமான லெவலில் கிருபையை அனுபவித்து கொண்டிருக்கிறோம், கஷ்டங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இது ஏனென்று யோசித்து பார்த்தால் நம்ம இதயத்தை பார்க்கிற ஆண்டவருக்கு சில வசனங்களை நான் வேகமாக வாசிக்க போகிறேன். 1 சாமுவேல் 16:7 கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இது சொல்லும் போதே நமக்கு இருதயத்தில் ஒரு தெய்வ பயம் வேணும். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஆமென். எரேமியா 17:10 கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள் இந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இருதயத்தை ஆராய்கிறார், பார்க்கறது மாத்திரமல்ல, ஆராய்கிறார், அதுக்கப்புறம் சோதித்து அறிகிறார். நீதிமொழிகள்ல இன்னும் அழகான ஒரு வசனம் 4:23 எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். சகோதரனே, சகோதரி, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அந்த நினைவுகளிலிருந்து ஜீவ ஊற்றும் புறப்படலாம், மரணமும் புறப்படலாம், வியாதிகளும் புறப்படலாம், பலவீனங்களும் வரலாம். காத்துக்கொள், உன் இருதயத்தை காத்துக்கொள்னு வசனம் சொல்லுது. சங்கீதம் 139 உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு 23 தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். ஆண்டவர்கிட்ட அவன் சொல்லவே வேணாம். ஆனால் இந்த ஜெபத்தை சொல்றதுக்கு காரணம், நான் என்னை குறித்து நான் நல்லவனா இல்லையான்னு எல்லாரையும் கேட்டால் ஆமான்னு சொல்லுவோம். நம்முடைய பார்வைக்கு, நம்முடைய நினைவுகளுக்கு நாம் ஓகே. ஒரு மேலே கசப்பு வச்சிருந்தோம், இல்லாட்டி யாரோ ஒரு ஸ்திரீ மேலே நமக்கு ஒரு இச்சை இருந்துச்சுன்னா நம்ம அப்படி ஓகேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அதுக்கு தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், என்னோட ஐடியா இல்லை, நீங்கள் என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். அவர் தான் செய்கிறாரு. இவன் சொல்கிறான், எதுக்கு சொல்கிறான்னா, இந்த சொல்லும் போது இவனுக்கு தெரியுது ஆண்டவர் தான் செய்கிறார். அதை என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும்னு ஆண்டவர்கிட்ட சொல்கிறான். ஆமென். 1 நாளாகமம் 28:9 கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். எங்க ஆரம்பிக்குது உன்னுடைய அசுத்தமான நினைவுகள், விபச்சார நினைவுகள் எந்த இடத்துல ஆரம்பிக்கிறது என்பதை கூட அவர் அறிவார். மார்க் 7:21 இயேசு கிறிஸ்து சொன்னார், எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதங்களும் புறப்படும் சொன்னார். ஆண்டவர் இதெல்லாம் சொல்றதுனால, வசனம் இதெல்லாம் சொல்றதுனால நான் உண்மையிலே என்ன நினைக்கிறேன்னா, இந்த தேவ வசனத்தின் ஆதாரமாக வைத்து நான் விசுவாசிக்கிறேன். நாம் பல காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம்.
சில சமயங்களில் நமக்கு எதை பெறுகிறோம், சில சமயங்களில் பெறுவதில்லை. நம்ம ஒருவேளை நினைக்கலாம் இது சான்ஸ், ஏதோ சந்தர்ப்பவதமாக சில சமயங்கள் இல்லை, நம்ம நினைக்கலாம் கிருபையாய் சில சமயம் தேவன் கொடுக்குறாரு, சில சமயம் கிருபையாய் கொடுக்கறது இல்லைன்னு. நான் உண்மையிலே நான் நினைக்கிறேன், எது நமக்கு கிடைக்குது எது நமக்கு கிடைக்கிறது இல்லை என்பது தேவன் நம்ம இருதயத்தில் என்னத்தை பார்க்கிறார் என்பதை பொறுத்து இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஒரே ஒரு காரியம் விதி வழக்குன்னா, நம்ம ஊழியத்துக்காக கஷ்டப்படுறது அதை எடுத்து வெளியே தனியாக வச்சுருங்க, அது வேற காரியம். நம்முடைய சொந்த வாழ்க்கையில் ஜபிக்கும் போது நமக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, வேலைக்காக, அல்லது தேக சௌக்கியத்துக்காக, ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக, இந்த மாதிரி காரியங்கள்லாம் ஜபிக்கும் போது நமக்கு கிடைப்பதும் கிடைக்காததும் நம்ம இருதயத்தில் ஆண்டவர் என்ன பார்க்கிறார் இதை பொறுத்து இருக்குது. இந்த காரியங்களிலே, நம்ம சொந்த காரியங்களில் ஜெபிக்கும் போது நம்ம கிடைக்காத போது பல சமயங்களில் குழப்பத்தில் வந்துடுறோம். நாம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதில்லை, நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் அளிப்பதில்லை என்று குற்றம் சாட்ட ஆரம்பிக்கிறோம், முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோம். நாம் அப்படி முறுமுறுப்பதிலும் தேவனை குறித்து குறை செல்வதிலும் இருக்கிற நேரத்தை வீணாக கழிப்பதை விட, அந்த நேரத்தை ஆவியானவரே என் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் என்று சொன்னால் ஒரு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் முன்னோர்களுக்கு, திருப்பி வாசிக்கிறேன் அதை வேற ஒரு டிரான்ஸ்லேஷனில், மத்தேயு 5:27-30, உங்கள் முன்னோர்களுக்கு விபச்சாரம் செய்யாதே என்று போதிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் மனைவி அல்லாத ஒரு பெண்ணை உங்கள் கண்களில் காம இச்சையுடன் பார்த்தால் உங்கள் இருதயத்தில் நீங்கள் ஏற்கனவே விபச்சாரம் செய்து விட்டீர்கள். உங்கள் வலது கண் உங்களை பாவத்தில் விழும்படி தூண்டினால் உங்கள் வலது கண்ணை பார்வை இழந்து போக செய்யுங்கள். ஏனெனில் உங்கள் முழு உடலும் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒரு கண்ணை இழப்பது உங்களுக்கு நல்லது. உங்களது வலது கை உங்களை பாவத்திற்கு தூண்டினால் அதை செயலிழந்து பயனற்று போக விடுங்கள். ஏனெனில் உங்கள் முழு உடலும் நரகத்தில் தள்ளப்படுவதை விட உங்கள் உடலின் ஒரு பகுதியை இழப்பது உங்களுக்கு நல்லது. So what does it mean to cut off your hand or pluck off your eyes? உங்கள் கையை வெட்டிருங்க, கண்ணை எடுத்துருங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த கண்ணின் இச்சை, விபச்சாரத்தின் இச்சை, இதற்கு நேராக எந்த காரியம் உங்களை அழைத்து சென்றாலும் அதை குறித்து எந்த விதமான இரக்கமும் இல்லாமல் வன்முறையாக அதை நீங்கள் பார்க்க வேண்டும். நம்ம ஏதாவது ஒரு ஐக்கியம், ஒரு நண்பன் அல்லது ஒரு இடத்துக்கு போகும்போது அல்லது மொபைலில் ஒரு ஆப் பார்க்கும்போது இந்த காரியங்களுக்கு நேராக நடத்துகிறது என்றால் அதை குறித்து 100 சாக்கு போக்கு சொல்லாதீங்க. கில்லிட், அதை ஒழித்துருங்க. இல்லாட்டியே அது உங்களை ஒழிச்சிடும். அது நண்பன் என்று நினைக்கலாம், அது நல்ல மாலுக்கு தானே போகிறேன். நீங்கள் போகிற மாலை பற்றி ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காங்க அந்த மாலில் அல்லது அந்த தெருவில். நீங்கள் நீதிமொழிகள் படித்து பார்த்தா தெரியும், ஒருத்தன் ஒரு ரோட்டில் நடக்கும்போது ஒரு ஸ்திரீ அங்கே நின்றுக்கிட்டே கூப்பிட்டுக்கிட்டா, அந்த ரோடுக்கு போகக்கூடாது, அந்த ஆப்பை பார்க்கக்கூடாது. ஏன்னா பாருங்க, வேதம் நமக்கு பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்னு சொல்லுது, கட்டளை இடுது. எதிர்த்து நில்லுங்கள், பிசாசு ஓடி விடுவான்னு. உனக்கு அநீதி இருக்கும்போது, உன்னை அநியாயமாய் ஜனங்கள் அந்த அந்த உபத்திரவத்தை சகித்து கொள்ளுங்கள் என்று உங்களை என்னையும் வேதம் உற்சாகப்படுத்துகிறது. ஆனால் அதே வேதம் விபச்சார பாவத்துக்கு வரும்போது பாலிய இச்சையிலிருந்து விலகி ஓடு என்று சொல்லுகிறது. பவுல் திமோத்திக்கு சொல்றான், விலகி ஓடு, அங்க ரெசிஸ்ட் பண்ணாத, ஃபைட் பண்ணாத, சண்டை போடாத, அங்க நீ தாங்கிக்கலாம்னு நிற்காத. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவங்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சவங்க. பவுல் திருமணமே செய்யாமல் தன்னுடைய வாழ்க்கையை சுத்தமாக இருந்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருமணம் செய்யாமல் இருந்தார். அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உன் கண் உனக்கு இந்த காரியத்தை செய்யுமானால் கண்ணை எடுத்துரு. கை உனக்கு இருந்தான் அப்படின்னா கண்ணெல்லாம் எல்லாரும் கட் பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்ல. எங்க கண்ணு போகுதோ, எந்த இடம் உங்களுக்கு அப்படி தூண்டுதோ அதை நீங்க டோட்டல் அவாய்ட் பண்ணுங்க. ஏனென்றால் இவைகள் உங்களை அந்த அசுத்த ஒரு இச்சையின் பாவத்துக்கு உங்களை இழுத்தால், எந்த காரியம் உங்களை இழுத்தாலும் அந்த காரியத்துக்கு நீங்கள் நோ என்று சொல்லுங்க. ஏன் இப்படிப்பட்ட விபச்சாரம், வேசித்தனம், பாலிய இச்சைன்னு சொல்லலாம், இந்த ஹோமோசெக்சுவாலிட்டி, இந்த அசுத்த படங்களை பார்க்கறது, போர்னோகிராஃபி, இவைகளை குறித்து ஏன் வேதம் இவ்வளவு ஒரு பலாத்காரமான ஒரு நம்ம மனப்பாங்கு இருக்கணும்னு சொல்லுது? ஏன் இதை குறித்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடாது? இப்போ கோபத்தை பற்றி சொல்லும்போது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள்னு சொல்லுது. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாகவே உங்கள் கோபம் தனியணும். அப்போனா சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் கோபம் இருந்தாலும் கூட அவர் புரிஞ்சுக்கிறார். ஆனால் இது அப்படி இல்லை, முளையிலேயே கிளியறின்னு சொல்றார். ஏன்? அதுக்கு அழகா சொல்லி கொடுக்குறான். யாராவது இன்னொருத்தர் எடுங்க, 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 18-20 வரைக்கும். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள்,
மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். மனுஷன் செய்யும் மற்ற எல்லா பாவங்களும் சரீரத்துக்கு, அவனுடைய உடலுக்கு வெளியே இருக்கும். ஆனால் பாலுறவு பாவங்களை செய்கிறவன் சொந்த உடலுக்கு விரோதமாகவே பாவம் செய்கிறான். அதனாலதான் அவர் சொல்றாரு, முறைகேடான பால் உறவிலிருந்து விலகி ஓடுங்கள். இன்றைக்கு நாம் பெரிய பெரிய தேவ மனிதர்கள் இருந்திருக்காங்க, அவங்கள குறித்து யோசிப்போம். தேவன் உபயோகப்படுத்திய மனிதர்கள், ஆனால் இந்த ஒரு பாவத்துல விழுந்து தங்களுடைய அழைப்பை இழந்தவர்களை குறித்து யோசிக்கலாம். சிம்சோன், சாலமோன், தாவீது. நியாயாதிபதிகள் 16:1 அப்படி இருக்கு. ஒரு நாள் சிம்சோன் பெலிஸ்திய பட்டணம் காசாவுக்கு போன போது அங்கே ஒரு வேசியை கண்டான். அவன் அங்கு சென்று அன்று இரவை அவளுடன் கழித்தான். உலகத்துல வாழ்ந்ததுல மிகவும் ஒரு பெரிய பலசாலியான ஒரு மனிதன் சிம்சோன். தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமையோடு அவனை அபிஷேகம் பண்ணியிருந்தார். ஆனால் அவனுடைய பலவீனம் என்ன? பாலுறவின் பாவம், செக்சுவல் சின், பாலுறவுக்கான இச்சை, மாம்ச இச்சை. ஒரு வேசியை பார்த்தான், அங்கே விட்டு கொடுத்தான். பின்னாலே டிலைலாவை பார்த்தான், அங்கே விழுந்தான். அந்த தகாத உறவு அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாயிருந்தது. அவனுடைய எதிரிகள் அவர்களுடைய கத்தியினாலும் ஈட்டியினாலும் அவனை கீழே தள்ள முடியவில்லை. அவர்கள் தள்ள முடியாத அந்த சிம்சோனை இச்சை என்பது ஒரு புன்னகையோடு, ஒரு சிரிப்போடு அவனை கீழே தள்ளியது. இந்த பால் உறவின் பாவம் என்பது அவனை ஒரு நாள்ல அவன் கண்ணையே பிடிஞ்சு போட்டாங்க. அதுக்கு முன்பாகவே அவனை குருட்டாக்கியது. பல நாட்கள் கழித்து தான் அவன் கண்ணு பிடுங்கப்பட்டது. அதுக்கு முன்பாகவே அவன் குருடாக மாறினான் இந்த செக்ஷுவல் சின்னால. அதுதான் இன்றைக்கு ஆபாச படங்கள் நமக்கு செய்கிறது. இது நம்மை ஆவிக்குரிய விதத்திலே குருடாக்குகிறது. நாம் யார், நாம் யாருக்கு உரியவர்கள் என்பதை நம்மை மறக்க செய்கிறது. பாருங்க, எதிரி வந்து நம்ம கைகளை சங்கிலியில கட்ட தேவையில்லை. நம்ம இருதயத்தை அவன் இந்த இச்சையினாலே பிடித்து விட்டானால் போதும், அடிமைகளாகி விடுகிறோம். அப்படிதான் சிம்சோன் தன்னுடைய பலத்தை ஒரு சில நிமிடங்களின் இச்சைக்காக, இன்பத்துக்காக விட்டு கொடுத்துட்டான். He traded it. அப்படிப்பட்ட வியாபாரம் நம்ம யாரும் செய்ய வேணாம். அவனுடைய அனுபவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். எந்த தேவன் சிம்சோனுக்கு சிங்கங்களை வெல்லவும் பலன் கொடுத்தாரோ, அதே தேவன் உனக்கும் எனக்கும் இந்த மாம்ச இச்சையின் சோதனைகளை மேற்கொள்ள நமக்கு பலன் தருவார். நம்ம கேட்க வேண்டிய தேவை ஒன்று, கேட்டா போதும். நாம் தனியாக அறையில் இருக்கும்போது, கையில போனோ ஏதோ வச்சிருக்கும்போது, இங்கே தான் உண்மையான போராட்டம் நடக்கிறது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்வோம். இந்த போராட்டம் இச்சையை குறித்து மாத்திரம் அல்ல, இது நித்தியத்தில் நாம் எங்க போய் சேர போகிறோம் அதை குறித்த ஒரு போராட்டம் என்பதை மறந்து விடுவேன். ஒவ்வொரு முறையும் இந்த காரியங்களுக்கு நான் இல்லை என்று சொல்லும்போது, ஒவ்வொரு முறையும் இந்த காரியத்திலிருந்து நான் விலகி போகும்போது, அந்த நேரத்திலெல்லாம் நான் எனக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டத்திற்கு ஆமேன் என்று சொல்லுகிறேன். Every time you say no and every time you walk away from this temptation, you are saying yes to God's plan for your life. சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை இந்த பாவத்தில் நீ விழுந்திருந்திருக்கலாம், கடந்த நாட்கள்லையோ இந்த நாட்கள்லையோ. ஆனால் இச்சை உன்னிடத்திலிருந்து திருடியதை தேவன் உனக்கு மீண்டும் கொடுக்க முடியும். இன்றைக்கு சிம்சோன் கீழே கண்ணெல்லாம் குருடாயி ஒரு மிருகம் போல கட்டி போட்டப்பட்டிருந்த கீழான நிலைமையில கூட he was blind and broken. எல்லா விதத்திலும் நொறுக்கப்பட்டிருந்தான், குருடாயிருந்தான். அவன் தேவனிடத்துல கதறிய போது தேவன் கேட்டு கடைசியாக ஒரு முறை அவனுக்கு பலத்தை கொடுத்தார். இன்றைக்கு நீ ஒருவேளை இந்த காரியத்தில் விழுந்திருப்பாயானால் திரும்ப எழுந்திருக்கும்படியாக ஆவியானவர் உன்னையும் என்னையும் அழைக்கிறார். cry out to God. கர்த்தரிடத்தில் கதறு. அவர் உன்னை கைவிடவில்லை. ஏனென்றால் இன்னும் உனக்கு ஜீவன் இருக்குது. அவர் உன்னை விட்டு விடவில்லை. அவர் முன்ன இருந்ததை விட பலவானாய் மாற்ற அவர் தயாராக இருக்கிறார். ஆமென். சகோதரனே, சகோதரியே, ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்போம். வசனத்திலே தங்கியிருப்போம். இயேசு கிறிஸ்துக்கு பக்கத்தில் இருப்போம். அவர் நாமத்திலே நாம் நிச்சயமாக இதில் மேற்கொள்ள முடியும் இந்த பாவங்களை. ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த தேவராஜ்யத்தை குறித்து சொல்றதுல அடுத்த காரியத்துக்கு போவோம். 5:31 33 வரைக்கும்.
தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தள்ளுதற் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளி விடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாய் இருப்பான். அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். அன்றியும் பொய்யான இடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். ஆமென். இப்படி ஆணை எடுப்பது சரியா கிறிஸ்தவனுக்கு என்றால், திருமணம் என்று வரும்போது வேதம் அந்த ஒரு அந்த ஆணையிடுவதை நிச்சயமாய் எதிர்பார்க்கிறது. மேரேஜ் இஸ் த பியூட்டிஃபுல் டிசைன் ஆஃப் த ஆல்மைட்டி, a great mystery of Christ and his church. திருமணம் என்பது எல்லாம் அல்ல இறைவனின் அழகான ஒரு வடிவமைப்பு. எபேசியர் 5:32 இப்படி சொல்லுது. கிறிஸ்துவுக்கும் அவருடைய திருச்சபைக்கும் உரிய இது ஒரு மாபெரும் ரகசியம் என்று பவுல் சொல்லுகிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 5 சொல்லுகிறாரு, ஒரு திருமணமாகி ஒரு சாதாரணமான வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் போது கணவனுக்கோ மனைவிக்கோ ஒருவேளை ஏன் இந்த பந்தத்தில் வந்தோம், ஏன் இந்த தீர்மானத்தை எடுத்தோம் என்று குறித்து வருந்துவதற்கு ஒருவேளை 1000 காரணங்கள் இருக்கலாம். வெவ்வேறு நாளில் வெவ்வேறு காரணம் இருக்கலாம். ஆனால் நான் உண்மையான கிறிஸ்தவனாக நேசித்து மன்னிக்கிறவனாக இருந்தால் அப்படிப்பட்ட காரணங்கள் ரொம்ப கொஞ்சமாக இருக்கும். ஆனாலும் இருக்கும், அப்பப்போ இருக்கும். ஆனால் கணவனும் மனைவியும் நம்ம 2 பேருக்குமே நமக்கு மாம்சீக சுயநல இயற்கை இருப்பதனால பல சமயங்களிலே எதிரி மாம்சம் நமக்குள்ள இருக்கிற உணர்ச்சி வசப்பட்ட பலவீனங்களோ மற்ற பலவீனங்களை அவன் நிச்சயமாய் பயன்படுத்த முயற்சி செய்கிறான். ஒரு திருமணம் கூட பர்ஃபெக்ட் கிடையாது. ஒரு மனைவியோ ஒரு கணவனும் பர்ஃபெக்ட்னு யாருமே சொல்ல முடியாது. ஆனால் இதன் காரணமாக தான் நாம் தேவனுக்கு முன்பாக எடுத்த அந்த ஆணை அது நம்மை ஒரு செக்கிங்கில் வைக்குது. ஆனால் தேவ பயம் இல்லாத நேரத்தில், நமக்கு தேவனை குறித்து பயம் இல்லாத நேரத்தில் நாம் எடுத்த ஆணைகளுடைய அதனுடைய அர்த்தங்கள் போய்விடுகிறது. ஒரே ஒரு காரணம் தான் சொன்னார், அதுவும் மோசே சொன்னதுனால சொல்றார் ஆண்டவர். அந்த ஆணையை எடுத்த ஒருவர், கணவனோ மனைவியோ, அதை முழுவதுமாய் அதை மீறி விட்டார்கள் என்றால், விபச்சாரம் செய்து இன்னொரு ஆளோட போயிட்டாங்கன்னா இந்த ஒப்பந்தத்தை முறிப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் யோசிச்சுக்குங்க, இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட பேசுறது, அவர் நம்மோடு செய்கிற உடன்படிக்கையே திருமண உடன்படிக்கை என்று சொல்லுகிறார். அவர் மணமகனாக சபையை எடுத்துக்கொள்ள போகிறார். நாம் பல சமயங்களிலே அவருக்கு மீறுதல் செய்யும் போதும் கூட அவர் நம்மை விவாகரத்து செய்யவில்லை. He does not divorce us. விக்கிரகாராதனையை தனியாக வச்சிருவோம். ஆனால் பல விதங்களிலே நாம் ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிறோம், அவர் சொல்வதை கேட்கல. அங்கே கூட ஒரு விக்கிரகாராதனை செய்த போது கூட, இஸ்ரவேல் செய்த போது கூட பல சமயங்களிலே அவர் தன்னுடைய இரக்கத்தை காட்டினார். இதை நீங்கள் ஓசியா புத்தகத்தை படித்து பார்த்தீங்கன்னா அந்த தீர்க்கதரிசி மூலமாக அதிகமாக அவருக்கும் மற்றும் நமக்கும் அவர் போதிக்கிறார், எவ்வளவாய் அவர் இறங்கி வந்தார் என்று சொல்லி. அதனால ஒரு கணவனுக்கும் மனைவிக்கு இருக்கிற இந்த திருமணம் என்பது இது ஒரு சாதாரண ஒரு காரியம் அல்ல. இது சுவிசேஷத்தின்படி கிறிஸ்துவுக்கும் அவருடைய ஜனங்களுக்கும் இருக்கிற உறவை பூலோகத்தில் மற்றவர்கள் கண்ணால பார்க்கிற அளவுக்கு காட்டுகிறதாக தான் வேதம் சொல்லுகிறது. ஹியூமன் மேரேஜ் இஸ் நாட் அ கன்வீனியன்ஸ். ஹியூமன் மேரேஜ் இஸ் நாட் ஜஸ்ட் அ லீகாலிட்டி. Human marriage is not just to help each other for sexual things or other help. இந்த மாதிரிலாம் இல்லை, இந்த மாதிரி கன்வீனியன்ஸ்லாம் இல்லை, அதெல்லாம் இருக்கலாம். இதை தான் நிறைய பேர் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் இருக்கிற அந்த உறவை தேவன் அந்த உன்னதத்தில் பரலோகத்தில் இருக்கிற அந்த உறவுக்கு நிகராக அதில் ஒரு அடையாளமாக இந்த இடத்துல வைத்திருக்கிறார். எப்படி ஞானஸ்நானம் ஒரு அடையாளமாக இருக்கிறதோ, எப்படி கம்யூனியன் எடுக்கிறது உண்மையாய் நடந்த ஒரு காரியத்துக்கு அடையாளமாக இருக்கிறதோ, அதே போல திருமண உறவும் அப்படிப்பட்ட ஒரு உன்னத உறவுக்கு இந்த உலகத்தில் இருக்குது. அதனால சகோதரியே, நீங்களும் நானும் எப்பொழுதெல்லாம் ஒரு விவாகரத்தை பற்றி கேள்விப்படுகிறோமோ நம்முடைய இருதயம் உடைந்து கதற வேண்டும். ஏனென்றால் அது ஒரு மனுஷனோ மனுஷியோ அல்லது 2 பேருமோ எடுத்த அந்த உடன்படிக்கை, அந்த ஆணையை மீறுகிறதுக்கு அடையாளம். அது மாத்திரல்ல, அதனுடைய அர்த்தம் என்னன்னா தேவனோடு இருக்கிற உறவும் உடைந்ததற்கு அர்த்தம். இதை நாம் அடுத்த சில வசனங்களில் வேற ஆணைகளை பார்க்கும்போது அங்கே இருக்கிற
போதனைகள்லாம் வேற. அவைகள் அந்த ஆணைகள்லாம் வேற மாதிரி. அதில் மனுஷன் தன்னுடைய சரீரத்தில் தீர்மானம் பண்ணி தன்னுடைய சுய சித்தத்தினால எடுக்கிறது அது அது வேற. திருமணத்தை குறித்த ஆணை வேற. கடைசியாக இந்த மத்தேயு 5ல் 33 37 வரைக்கும். அன்றியும் பொய்யாணையிடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வதாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், பரிசேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவினுடைய நகரம். உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதன் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் கூடாதே. உள்ளதை உள்ளதென்று இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். அதனால இப்படிலாம் இதெல்லாம் போட்டு கொடுக்காத, ஆணை போட்டு கொடுக்காத. எதை வச்சும் உன்னிடத்துல வருகிற பேச்செல்லாம், உங்களிடந்து வருகிற பதில் ஆம் என்றால் ஆம் என்றும், இல்லை என்றால் இல்லை என்றும் இருக்கட்டும். இதற்கு மேலாக வருவதெல்லாம் தீயவனிடத்திலிருந்தே வருகிறது என்று பார்க்கிறோம். தேவன் நமக்கு சொல்லாத சில காரியங்களை குறித்து நாம் ஆணையிடுவது தேவனுடைய ராஜ்யத்தின் கலாச்சாரம் கிடையாது. இட்ஸ் நாட் கிங்டம் கல்ச்சர். திருமணத்தில் போய் அந்த ஆணையிடும் போது அது நம்முடைய சித்தத்தையும் தீர்மானத்தையும் மாத்திரம் இல்லை. இது ஆக்சுவலாக தேவன் நம்முடைய கணவனோட மனைவியோட இணைக்கிறத குறித்து தேவ சித்தத்தை நம்ம உறுதிப்படுத்துகிறோம், அதை வெளிப்படுத்துகிறோம். இட்ஸ் அ வாவ் பேஸ்ட் ஆன் ஹிஸ் வில் அண்ட் ஹிஸ் எபிலிட்டி. அவருடைய சித்தம், அவர் நமக்கு இந்த காரியத்தை இணைத்தார், தேவன் இணைத்தார் என்பதை குறித்த ஒரு ஆணை. அந்த சித்தத்துக்கு நான் விட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லுவது. ஆனால் மற்ற விதமான ஆணைகள் நம்முடைய சுய சித்தத்தையும் நம்முடைய சுய வலிமையும், இதை செய்வேன், நான் இந்த பணத்தை உனக்கு கொடுப்பேன், இப்படி நான் என் பிள்ளைகளை படிக்க வச்சுதான் இருப்பேன், இப்படிலாம் சொல்லுவது அது ராஜ்யத்தின் கலாச்சாரம் அல்ல. அவருடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்பட வேண்டும். அப்படிதான் அவருடைய ராஜ்யம் வேலை செய்கிறது. அதனால நான் என்னுடைய காரியங்களை குறித்து ஏதாவது ஒரு ஆணையிடும்போது நான் எதிர்காலத்தின் மேலே எனக்கு கண்ட்ரோல் இருக்கு என்று நான் நினைக்கிறேன், அதை உச்சரிக்கிறேன். ஆண்டவர் இயேசு இங்கே சொல்லிக் கொடுக்கிறது, இதெல்லாம் குறித்து உனக்கு எந்த எதிர்காலத்தை குறித்து உனக்கு எந்த கண்ட்ரோல் இல்லை. உன் தலையில கை வச்சா கூட உன் தலை முடிய நீ ஒன்றும் செய்ய முடியாது. எதை குறித்தும் உன் கையில் ஒரு கண்ட்ரோலும் இல்லை. அதனால இப்படிப்பட்ட ஆணையிடுவது அல்லது இப்படிதான் என்று சொல்லுவது இதாவது ஒரு சும்மா ஒரு தொந்தரவு செய்கிற ஒரு நியூசன்ஸான காரியம் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இது தீமை என்று சொல்லுகிறார். ஏன்? அதுதான் இந்த முதலாக ஆதாமும் ஏவாளும் விழுந்து போன ஒரு அந்த சோதனையின் ஒரு மத்திய காரியம் என்னன்னா, நானும் தேவனை போல இருப்பேன்னு சொல்லுது. இப்படித்தான் அரசியலில் இருக்கிற அரசியல்வாதிகள், இராணுவத்தில் இருக்கவங்க, பிஸ்னஸில் இருக்கவங்க நிறைய பேர் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அவங்க எல்லாரும் பார்க்குறாங்க, அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் மரிச்சு போயிட்டாங்க, அவங்களால சொன்னதை நிறைவேற்ற முடியல, அவங்க பவரில் இருந்தும் அவங்க சொந்த வாழ்க்கையே கூட கண்ட்ரோல் பண்ண முடியல என்றெல்லாம் அவங்களால பார்த்தும் கூட இந்த உலகத்தின் அதிபதி கண்களை குருடாக்கி இருக்கிறதுனால அவங்களால பார்க்க முடியல, யோசிக்க முடியல. தேவனுடைய வெளிச்சம்தான் நம்ம கண்களை திறக்க முடியும். என்னை பொறுத்தவரையிலும் உங்களை பொறுத்தவரையிலும் சொல்ல நீங்கள் நினைக்கிறோம், தேவன் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நிச்சயமாய் நான் அறிக்கை செய்ய முடியும். ஏனென்றால் அவைகள் உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்கள். அவர் ஆம் என்று சொல்லும்போது நான் ஆமேன் என்று அதற்கு பதில் சொல்லலாம். அது என்னுடைய சித்தத்தினாலே நான் எடுக்கிற ஆணை அல்ல, அவருடைய சித்தத்துக்கு நான் ஆமேன் என்று சொல்வது. அதை தவிர நான் வேற எந்த காரியத்தை குறித்தும் ஆணையிடுவது தேவனுடைய பார்வையில் தீமையாக இருக்கிறது. ஆமேன். அதுக்கு மேலே ஒரு ஆண்டவர் சொல்றாரு, எஸ் சார் நோ, இது ஆணையெல்லாம் இட வேணாம், நிச்சயமாக செய்வேன், அதை செய்வேன், அதை பண்ணுவேன், சத்தியமாக செய்வேன், இதெல்லாம் செய்ய வேணாம். நீ ஆம் இல்லைன்னு சொன்னாலே நீ உண்மையானவன் நேர்மையானவன் என்பதை காட்டுகிறது. அதில் எந்த மாய்மாலும் இல்லை. அதுக்கு மேலே ஜம்ப் பண்ண வேணாம். நீங்கள் சொல்கிறத அடுத்த பக்கம் இருக்கிற ஆளை சந்தேகப்பட்டானா, நீங்கள் ஆணையிடுறதுனால சத்தியம் போடுறதுனால அவனோட பிரச்சனை கூட தான் ஆகும். இன்னும் அதிகமாக சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவான். அவனை நம்ப வைக்கிறதுக்காக நீங்கள் உங்களுடைய மதிப்பையும் குறைச்சிக்கிறீங்க, உங்களுடைய நம்பிக்கையும் குறைச்சிக்கிறீங்க. அந்த நீங்கள் சொல்கிற காரியம் அதை நிறைவேற்றுவது உங்கள் கையில் இல்லை என்பதனால நிச்சயமாக இது ரெண்டு பக்கமும் ஏமாற்றம் தான் ஆகும்.
இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில சிம்பிள் எஸ் ஆர் நோ அப்படிதான் அவர் வாழ்க்கையை நடத்தினார். தன்னுடைய போதனையிலையோ தன்னுடைய பேச்சிலேயோ வந்து எந்த காரியத்தையும் மிகைப்படுத்தவில்லை. அவர் கண்ணு வச்சு காது வச்செல்லாம் பேசல. ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், எளிமையாக, ஸ்ட்ரைட்டாக, கொஞ்சமாக, ஷார்ட், மனுஷனை பிரியப்படுத்தலை. நம்ம பேசுறதெல்லாம் அந்த அப்படி ரொம்ப உங்களை பற்றி ரொம்ப நினச்சிக்கிட்டேன் பிரதர், நான் நாள் பூரா ஜெபிக்கிறேன். போய் சொல்லாதீங்க, தயவுசெய்து போய் சொல்லாதீங்க. நாள் பூரா ஜெபிக்கிறேன்னா நாள் பூரா ஜெபிச்சிருக்கணும், 24 மணி நேரம். நாள் பூரா நினச்சிக்கிட்டு இருக்கேன்னா நாள் பூரா நினச்சிருக்கணும். சும்மா பேச வேணாம். நம்ம இயேசு கிறிஸ்து கேட்குறவன் அவனுக்கு சத்தியத்தில் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லும்போது அதனால் அவர் ரொம்ப அதை உட்காந்து மிகைப்படுத்தி விளக்கெல்லாம் சொல்லலை. அவர் சீஷர்களுக்கு மெய்யாகவே சொன்ன போது கூட, ஐயா நீ இதை கவனி, நல்ல ஒரு விசுவாசத்தோட கவனி என்று தான் சொன்னார். அதில் ஒன்றும் எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் ட்ரூத் இல்லை, அடிஷனலாக ஒரு சத்தியத்தை சொல்ல கவனினார். வெறிலினா ஆமேன், நான் சொல்வது உண்மை அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கவனிக்க வச்சார். அவ்வளோதான். இந்த நாள்லையும் கூட இந்த 2-3 காரியங்கள் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் வளருவதற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதை குறித்து நம்ம ரொம்ப கவலைப்பட வேணாம். சிலுவையில் இதெல்லாம் முடிச்சுட்டாரு, அவருடைய நீதியை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர்.